அன்பார்ந்தவர்களே, இது நல்லா புரிஞ்ச பிலிப்பியர் 4:8 பிலிப்பியர் எழுதுறாரு பார்த்துங்களே. யோசனை மட்டும் சரியாக இருக்கணும் உங்கள் குடும்பத்தில். ஒரு 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 பிள்ளைக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளை யோசிக்கிற யோசனை ஒரு 8 மாதமாக நான் இருக்கிறேன், 9 மாதமாக நான் இருக்கிறேன், கையில் குழந்தை வச்சுருக்கிறேன், அப்படியே அதை யோசனை பண்ணி அதே சிந்திச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குழந்தைய பெற்றுரும் சிந்தனை. இப்போ நான் கற்பத்துக்கு நீக்கிறதுல ஒரு சொந்த குழந்தை பாக்கியம் வேணுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி போட்டிருக்கிறேன். அதில் குழந்தை பாக்கியம் உண்டாவது விசுவாச அறிக்கை அதில் போட்டிருக்கிறேன். ஆனால் அதை பார்த்து பேசி கிட்டத்தட்ட 38 பேர் குழந்தைய பெற்றுருக்குறாங்க. எப்படி? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் பெட்ரூமில் ஒரு பெரிய குழந்தை போட்டாவை பாருங்கள். காலை எழுந்திரிச்சோன்னே கற்பத்துக்கனி கர்த்தல வர சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டா கீழே எழுதுங்க. எழுந்திரிச்சோன்னே முத முழிக்கிறது அந்த வசனத்தை மேலே முழிங்க. வசனத்தை முடிச்சுட்டு அந்த குழந்தைய பாருங்கள். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி உங்கள் கண்ணில் பதிஞ்சிடும். அந்த கண்ணில் பதிஞ்சு அப்படியே வயிற்றுக்குள்ளே போய் கற்பம் உங்களுக்கு உண்டாயிரும். நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறேன். யாக்கப்பு எப்படி சீமானா மாறினார்? செனாடு தண்ணி குடிக்க வரும்போது மரப்பட்டை பிச்சு போட்டார். அந்த ஆடு தண்ணி குடித்தோடனே புள்ளி போட்ட குட்டி என்ன செஞ்சிருச்சு? போட்டுருச்சு. பைபிள் இருக்குது. அப்போ உங்கள் கண் எப்படி இருக்குது? கண் பிரச்சனையும் வேதனையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சண்டை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அதுதான் ஜெராக்ஸ் காப்பி உள்ளே வரும். பார்த்துக்கொள்ளுங்க. நன்மையை யோசிங்க, அன்பை யோசிங்க, சமானத்தை யோசிங்க, இரக்கத்தை யோசிங்க, தாழ்மையை யோசிங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மையை யோசிங்க. இதை யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறது ஒரு பக்கம், துதிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஜெபமும் துதியும் நம்முடைய யோசனையும் எல்லாம் 3 ஒன்றா சேரணும்.